ஓய்வு பெற்ற கிராம உதவியாளரின் பணி ஓய்வு விழாவில் சால்வை அணிவித்து தாசில்தார் ஜீப்பில் முன் இருக்கையில் அமர வைத்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்த செயல் காண்போரை நெகிழ வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி தாலுகாவிற்குட்பட்ட மகாதேவ கொல்லஹள்ளி கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணி செய்து வந்த முருகக்கண்ணன் தனது 60 ஆண்டு பூர்த்தியடைந்த நிலையில் அவருக்கு ஓய்வு பிரிவு உபசரிப்பு விழா போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பணி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் முருகக்கண்ணன் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து சந்தன மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சி நிறைவில் வட்டாட்சியர் மகேந்திரன் பணி ஓய்வு பெற்ற முருகக்கண்ணனை வாழ்த்தி தனது அரசு ஜீப்பில் முன் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்தி வழி அனுப்பினர். இச்செயல் அனைவரையும் நெகிழச் செய்தது. மக்களிடையே இயற்கையை பாதுகாக்கவும் மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நாளை மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது. கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் அமைந்துள்ள புரோஜான் மால் சார்பாக நாளை காலையில் மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது. இந்த மாரத்தான் ஓட்டம் மக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நடைபெற உள்ளது. இந்த மாரத்தானில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாரத்தானில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன், நடிகர் சந்தோஷ் பிரதாப், கோயம்புத்தூர் தடகள சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து மாரத்தான் போட்டியை தொடங்கி வைக்க உள்ளனர். ஓமலூர் பேரூராட்சி பகுதிகளில் நடைபாதை கடை வைத்துள்ள வியாபாரிகளை அங்கீகரித்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களை சேர்ந்த 135 பேர் நடைபாதை கடை வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பேரூராட்சி அதிகாரிகளால் கணக்கெடுப்பு நடத்தி அடையாள அட்டை வழங்கி வியாபார பாதுகாப்பு வழங்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் பேரூராட்சியில் உள்ள 135 நடைபாதை கடைக்காரர்களை அங்கீகரித்து அடையாள அட்டையை தயார் செய்து தமிழக அரசு அனுப்பி வைத்தது. இந்த அடையாள அட்டை ஓமலூர் பேரூராட்சி தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபாதை கடைக்காரர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த அடையாள அட்டையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் இந்த அட்டை மூலம் சிறு வணிக கடன்களை பெறலாம் என்று பேரூராட்சி தலைவர் செல்வராணி தெரிவித்தார். பெரியப்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் கெட்டுப்போன மீன்களை கண்டறிந்து உணவு பாதுகாப்பு துறையினர் அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினத்தில் கெட்டுப்போன மீன்கள் வியாபாரம் செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெரியப்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது கெட்டுப்போன மீன்கள் சுமார் 11 கிலோ கண்டறியப்பட்டு அவற்றை பினாயில் ஊற்றி அளிக்கப்பட்டது. மேலும் மீன் விற்பனை செய்யும் கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கெட்டுப்போன மீன்களை வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று 200 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த சில நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக வினாடிக்கு 200 கனஅடியாக நீடித்து வந்தன. கர்நாடக அணைகளான கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீரும், அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 490 கன அடி உபரி நீர் என மொத்தம் கர்நாடக அணையில் இருந்து வினாடிக்கு 1490 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன.
நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 5 கடைகளுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து சீல் வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் மளிகை கடைகள் மற்றும் டீ கடைகளில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பரமத்திவேலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் பரமத்திவேலூர் காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் குபிச்சிபாளையத்தில் உள்ள 5 கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து 5 கடைகளுக்கும் தலா ரூபாய் 25,000 வீதம் மொத்தம் 1,25,000 அபராதம் விதிக்கப்பட்டு 5 கடைகளையும் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் மீண்டும் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து சென்றனர். குடியாத்தம் அருகே மின்வாரிய ஊழியர் லஞ்சம் கேட்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுகா பசுமாத்தூர் கிராமத்தில் அம்பேத்கர் தெருவில் மின்கம்பத்தின் மேல் பகுதி பழுதடைந்து உடைந்திருந்தது. இந்நிலையில் பழுதடைந்து உடைந்த நிலையில் இருந்த மின்கம்பத்தினை மாற்றியமைக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அம்மனாங்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தினை புதிதாக மாற்றியமைத்தனர். இந்நிலையில் அம்மனாங்குப்பம் மின்வாரிய அலுவலகத்தின் லைன்மேனாக பணிபுரிந்து வரும் பஞ்சாசரம் என்பவர் மின்கம்பத்தினை மாற்றியமைத்ததற்கு தெருவில் வசிப்பவர்கள் பணம் தர வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சரி, என்ன வாங்கி தரணும் அவங்க கிட்ட? எவ்வளவு வாங்கி தரட்டும்? அப்படி இல்லைண்ணா, மொத்தம் நான் சொல்றேங்க. நான் 1 2 3 4 5 மொத்தம் 6 வீட்டுக்கு வந்து அந்த கம்பம். இப்போ நான் கேட்கறதுன்னா எவ்வளவு கேட்கட்டும் அது சொல்லு. சர்வீஸ்க்கு ஒரு 200 ரூபாய் கேட்கணுமா? செலவு பண்ணது வரைக்கும் கொடுங்க. இல்லைண்ணா, இப்போ நான் கேட்கறதுன்னா எவ்வளவு ஒரு இதுல நான் கேட்கணும்ல, அதுக்கு மொத்தம் 8 இல்ல 6 இல்ல நம்ம 1 2 3 6 சர்வீஸ் 18 300 ரூபாய் போட்டு வாங்கி. சரிண்ணா. சங்ககிரி அருகே 12ஆம் நூற்றாண்டில் சமணர்கள் வாழ்ந்த குங்கணச்சித்தர் குகை கோவிலில் கற்சிலை மாயமானதால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வேலம்மா வலசு கிராமத்தில் கொங்கணச்சித்தர் குகை கோயில் உள்ளது. இக்கோயிலில் கிபி 12, 13ஆம் நூற்றாண்டு வரை சமணர்கள் வாழ்ந்ததற்கான கல்வெட்டு உள்ளது. இங்கு கொங்கணச்சித்தர், முருகன், வள்ளி தெய்வானை உள்ளிட்ட 14 கற்சிலைகள் உள்ள நிலையில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறும். இந்நிலையில் இக்குகை கோயிலில் இருந்த கருடாழ்வார் சிலையானது திடீரென மாயமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி மற்றும் அவரின் மகன் தேடியும் கிடைக்காததால் இந்து அறநிலையத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவிலில் சுவாமி சிலை திருடு போனது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பகல் வேளையில் சாலையில் உலாவரும் கரடியின் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் வீடியோ பதிவு செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக குடியிருப்பு பகுதி மற்றும் நகர பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் குன்னூர் ஓட்டுப்பாறை வசந்தம் நகர் பகுதியில் கரடி ஒன்று சாலையில் பகல் வேளையில் உலா வந்துள்ளது. இதனை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ பதிவு செய்து சாலையில் நடந்தவாறு சென்றுள்ளனர். இவ்வாறு வனவிலங்குகளின் ஆபத்தை உணராமல் இத்தகைய செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் நீட் தேர்வினை ரத்து செய்திட வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாணவர் அமைப்பினர் மற்றும் முஸ்லிம் மாணவர் பேரவையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட மற்றும் முஸ்லிம் மாணவர் பேரவை தலைவர் முன்னிலையில் நீட் தேர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீட் மற்றும் நெட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்தும், நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.